ஜோசப் விஜய் என்னும் நான் ஒரு வழியா நாளைக்கு காலைல கேட்க போறோம். இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது எனக்கு சந்தானம் மூட்ட பிடிச்சுட்டு வெளில வந்தேன். அந்த பெருமூச்சு விட்டு அப்படியே அந்த ஆலிஸ் வெல் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்ல தான் இப்ப நான் இருக்கேன். சின்ன வயசுல கிங்கினி மங்கினின்னு சுத்தும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 வானங்கள தாண்டி ஒருத்தன் வருவான். அப்படி வந்து நிக்கும்போது பூதம் வந்து அவன்ட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த பூதத்த டேக்கிள் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அந்த புதையல் கிடைக்கும். நாளையோட 7வது நாள் ஞாயித்துக்கிழமை. நான் வந்து இந்த என் தலைவனுக்கு இந்த நடந்த விஷயங்கள வந்து நான் இந்த குட்டி கதையோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, ஒரு விஷயம் வந்து சீக்கிரம் கிடைச்சிருச்சு அப்டின்னா, அத வந்து நம்ம அலட்சியப்படுத்துவோம் அப்டின்னு பொதுவா சொல்லுவாங்கல்ல. அதுக்காக வந்து விஜய்க்கு உடனே கிடைச்சிருச்சா அப்டின்னு கேட்டா கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி மத்த பொலிட்டீஷியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது 2, 3 வருஷத்துல இவ்வளோ பெரிய அச்சீவ்மென்ட் அப்டிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மென்ட். இதுக்கப்புறம் தான் வந்து டிவிகேயன்ஸா இருக்கட்டும், சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இல்ல பொலிட்டீஷியன்ஸாவே டிவிகே பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், விஜயாகவே இருக்கட்டுமே, இதுக்கப்புறம் கத்தி மேல நடக்கிற மாரி, கண்ணும் கருத்துமா ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே வந்து யாருக்காக அப்டின்னா, இன்னமும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி, நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்னு நெறைய பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து பதிலா இருக்கணும். சொல்றாங்கல்ல, "என்ன நீங்க வந்து புடுங்கி தள்ளிற போறீங்களா? இப்ப இந்த கொஞ்ச நாள் 6 மாசத்துல ஆட்சிய கவுத்து விட போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பதிலா இருக்கணும். அந்த அளவுக்கு ஆட்சி செய்யணும். ஏன்னா மீடியாக்கள்லாம் வந்து இப்ப அப்படியே வடிவேலு சொல்ற மாரி "கேமராவ பூரா திருப்புங்கடா" அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் நம்ம மேல கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு சின்னதா மைன்யூட்டா பாயிண்ட் லெவல்ல நம்ம ஏதாவது பண்ணா கூட, அத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா வெளிச்சம் போட்டு காமிச்சு, "இங்க பாரு இதுதான்." தண்ணீல பைப்ல தண்ணி வரலைனாலும், ரோடுல எதனா ஆனா கூட, எங்கேயாவது ஏதாவது ஆனா கூட பார்த்துக்கங்க. டிவிக்கே தொண்டன் தான் அத பண்ணுனான் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. ஸோ அதுக்கெல்லாம் இடம் குடுக்காம, நம்ம எதுக்காக வந்தோம்? மக்கள் வந்து 75 வருஷமா இருந்த மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்த ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை இவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு, புதுசா ஒருத்தவங்கள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க எந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அந்த ஆட்சிய கரெக்ட்டா நம்ம குடுத்தோம் அப்படின்னா, பக்காவா இருக்கும். ஸோ அத நான் வந்து முழுமையா நம்புறேன். நானும் வந்து மத்தவங்களோடயே வந்து சண்டை செஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அத நம்ம கரெக்ட்டா பண்ணணும். கரெக்ட்டா பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம் அப்டின்னாலே, அதுவே போதும். நம்ம வந்து ரொம்ப அப்டியே சிங்கப்பூர், மலேசியா லெவலுக்கு எடுத்துட்டு போணும் அப்டின்லாம் கிடையாது. அடிப்படை தேவையான விஷயங்கள் ரோடு, தண்ணி, எஜுகேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா குடுத்தாலே போதும். அது கரெக்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் நம்புவோம். நாளைக்கு தலைவன் சிஎம் ஆனதும் செலிப்ரேஷன பக்காவா செய்வோம்.